Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் அடுத்த வாரம் தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வர இருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடசென்னையில எந்த அளவுக்கு திமுகவிற்கான ஆதரவு இருக்கிறது? பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் கலாநிதி வீராசாமி வெற்றி பெற போகிறார். மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது. ஏற்கனவே 5 ஆண்டுகள் கடுமையாக இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுதெல்லாம் வடசென்னை மக்களுடைய அவல நிலையை பற்றி பேசியிருக்கிறார். ஆகவே இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட 2 மடங்கு பெற்று மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக நாளைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். தற்போது இந்த RTI மூலமாக தகவல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? உலகமாக பொய்யர்கள்னா அது பாஜக தலைவர்கள், பாஜக அமைச்சர்கள் தான். அன்னை இந்திரா காந்தியை இன்றும் நேசிக்கின்ற நாடுதான் இந்தியா. இந்திரா காந்தி இல்லைன்னா இந்தியா கிடையாது. அவர் அரசியல்ல வரத்துக்கு முன்னாடியே, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது பாகிஸ்தானை படையெடுத்து 2 நாடுகளாக பிரித்து கொடுத்தார் பங்களாதேஷ். இதெல்லாம் மோடிக்கு தெரியுமா? மோடி அப்ப பிறந்திருக்காரான்னு எனக்கு தெரியல, அரசியல் வந்தாரான்னு தெரியல. இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு எங்களுடைய தலைவர் அன்னை இந்திரா காந்தி எந்த தகுதியும் மோடிக்கும் இல்லை, பாஜகவுக்கும் இல்லை. தீர்க்கதரிசி, இந்தியாவை நேசித்தவர், இந்தியாவை கட்டமைத்தவர் இந்திரா காந்தி. இந்தியாவை வித்தவர் கிடையாது. நல்ல வாயம் சம்பாரிச்சா நார வாயம் வித்து துணுவானுவாங்க. அதான் மோடி பண்ணிட்டு இருக்காரு. பிரியங்கா காந்தி அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே தேசிய தலைவரும் வரவிருக்கிறார். சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள். அடுத்த வாரத்தில் திட்டமிட்டு இருக்கிறோம். முதல் வாரத்தில் வருவார்கள். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.